அனுபவத்திலே தனது பார்வையை இழக்கின்றார். விபத்துகளின் மூலம் தங்கள் பார்வைகளை இழக்கின்றார்கள். கொடிய நோய்களின் மூலம் தங்கள் பார்வைகளை இழக்கின்றார்கள். இவை அனைத்தும் மனிதன் பார்வை இழப்பை ஏற்படுத்துவதற்குரிய காரணிகள். ஆனால் இந்த நவீன விபத்திலே இன்னும் ஒரு பார்வை குறைபாடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரு எல்லோருக்கும் தெரியும். அந்த கண் பார்வை குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது என்பது. அதாவது எங்கள் மாணவ செல்வங்களின் கண் பார்வைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டிருக்கிறது. அது நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று. அமெரிக்கா நாட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆய்வு செய்திருக்கின்றார்கள். இந்த ஸ்மார்ட் போன் மற்றும் ஸ்மார்ட் டிவியின் மூலம் பார்வை இழப்பு 35 தொடக்கம் 40% ஏற்படுகிறது என்பது. அது எவ்வாறு என்று சொன்னால் 4 வயது தொடக்கம் 16 மற்றும் 18 வயது உள்ள மாணவர்களை அழைத்து அவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அதிலே பார்த்தீர்கள் சொன்னால் தொடர்ச்சியாக தொலைபேசி அதாவது பொருட்களை பார்க்கின்ற மாணவர்களுக்கு 14 வயது நிரம்பிய மாணவர்கள் அதை தாண்டிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பார்வை இழப்பு ஏற்பட்டு 18 வயதாகும்போது 40 தொடக்கம் 35 பார்வை இழப்பு ஏற்படுகிறது. எனவே முதற்கண் அவர்களுடைய விதமான அன்பு இருப்பது மாணவ செல்வங்களே, ஒரு உறுப்பு எங்களிடம் இருக்கும்போது அதனுடைய பெருமை எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் உங்கள் கைகளிலோ அல்லது கால்களிலோ ஒரு காயம் ஏற்படும் போதோ அல்ல முறிவு ஏற்படும் போதோ உங்களுக்கு கடிய வேதனையை தருகின்ற போதுதான் உங்களுடைய அந்த இழப்பு என்பது உங்களுக்கு தெரியும். அதே போன்றுதான் கண்பார்வை என்பது எவ்வாறு என்று சொன்னால் ஒரு மாணவன் கல்வி கற்கும் வரையும் அதனுடைய தாற்பயம் தெரியாது. அதன் பின்பு ஒரு தொழில் செய்யும் போதுதான் அதனுடைய தாற்பயம் வரும். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லோரும் சிறந்த மாணவர்களாக கல்வி கற்பதற்கு இந்த தொலைபேசியை ஒரு நேரம் பார்க்காதீர்கள். உங்களுடைய கண்கள் பணி கொண்டிருக்கிறது. 1929 ஆண்டு இந்த வெள்ளைக்கிழமானது அமெரிக்காவிலே கண்டுபிடிக்கப்பட்டு 1931 ஆண்டு அந்த வெள்ளைக்கிழமைக்கான அங்கீகாரம் கிடைத்தது. 1965 ஆண்டு இலங்கையிலே அங்கீகாரம் கிடைத்தது. இலங்கை திருநாட்டிலே இந்த வெள்ளைக்கிழமைக்குரிய அங்கீகாரம் 1965 ஆண்டு கிடைத்தது. இந்த வெள்ளைக்கிழமை என்பதன் மகத்துவம் போல நண்பார்வையின் போல ஒரு நண்பர்கள் சொல்லக்கூடிய இந்த வெள்ளைக்கிழமை மூலம் நாங்கள் சில சமீட்டைகளை பயன்படுத்தி நாங்கள் வீடியோவை நடத்திப்போம். நாம் வெள்ளைக்கிழமை உதவியில் தான் நாங்கள் கல்வி கேட்போம். உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா நண்பார்வை கல்வி கேட்கிறது உங்களுக்கு தெரியுமா? மாணவர்கள் தெரியுமா? பிரைல் எழுத்தின் மூலம் அதாவது குற்றெழுத்து முறையிலான தொட்டு உணர்ந்து அதாவது 6 புள்ளிகள் தான் தொட்டு அந்த 6 புள்ளிகளையும் அந்த பேப்பர்களை அதாவது மட்டைகளை குத்தி அதை அடுத்த பக்கமாக இந்த விரல்களை போட்டு தொடங்கித்தான் அந்த பார்வையற்றவர்கள் கல்வி கேட்கின்றார்கள். இன்று வடமாநிலத்திலே 95 பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். நம்புகிறீர்களா? கண் பார்வை இழந்த 95 பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். இதில் 75